ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பசங்களை கூட்டிகிட்டு எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, த ராயல் சிட்டி ஆஃப் கர்நாடகா என்று சொல்லக்கூடிய மைசூருக்கு தான். ஏன் இந்த ஊரை ராயல் சிட்டின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைசூரில் மொத்தம் 7 பேலஸ் இருக்குது. அதில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அம்பாவிலாஸ்க்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பேலஸில் 10 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ தான். பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து 1897லேருந்து 1912 வரைக்கும் மொத்தம் 15 இயர்ஸில் மிக பிரம்மாண்டமான கட்டிய அரண்மனை தான். இந்த அரண்மனை வந்து அந்த காலத்திலே 42 லட்சத்தில் கட்டியிருக்கிறாங்க. 125 ஏக்கரில் அமைஞ்சு 175 ரூம்ஸ் இருக்குது இந்த அரண்மனைக்குள்ளார. மொத்தம் 12 கோயில்களும் இருக்குது. இந்த அரண்மனையில் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எடுத்திருக்கிறாங்க. லிங்கா படம், சந்திரமுகி, இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான படம்லாம் எடுத்திருக்கிறாங்க. இந்த அரண்மனையோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 280 கிலோ எடை கொண்ட தங்க சிம்மாசனம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். பசங்க எல்லாமே ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே உள்ள ஸ்டாச்சூஸ் எல்லாமே அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்தது. தத்ரூபமாக வரையப்பட்ட ஓவியங்களும் கலைநயத்துடன் குடையப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன கதவுகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடையப்பட்ட பெட்டிகளும் நிறைய இருக்குது. அரண்மனையோட ஒரு சில ஏரியாஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். அரண்மனையோட இன்னொரு பார்ட்ஸில் வந்து ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து தசரத விழா, அரசு விழா இந்த மாதிரி டைமில் தான் வெளியிலே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபிலோமினா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வெளியிலே என்ட்ரன்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ சாமராஜேந்திர ஜுவாலஜிக்கல் கார்டனுக்கு தான் வந்திருக்கிறோம். குட்டீஸுங்க எல்லாமே இது உள்ளார போகிறதுக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டியூஸ்டே மட்டும் ஹாலிடே. பர் ஆளுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி வண்டலூர் ஜூக்கு போயிருக்கோம். அங்கே கம்பேர் பண்ணக்குள்ளார இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு அனிமல்ஸ் கிட்டேயும் நின்று பார்த்து அந்த அனிமல்ஸ் வந்து நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பேட்ரி வெஹிக்கிளும் இருக்குது. இங்கே வந்து கொரிலா பார்க்கு, crocodile பார்க்கு, ஸ்னேக் பார்க் மட்டும் பேட்ரி வெஹிக்கிள் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வராங்க. மற்றபடி எல்லாமே எட்ட இருந்தே நம்ம பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய வெரைட்டியாஸ் லவ் பேர்ட்ஸ்லேயே இருக்குது. ஒயிட் பீகாக் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மங்கி, கொரிலா, இங்கே பாருங்கள், ஒரு கொரிலா வேறு தண்ணி வேறு குடிச்சிட்டு நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப பசியாக என்னன்னு தெரியல, சோகமாக வேறு உட்காந்துட்டு இருந்தார். நிறைய அனிமல்ஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போடுறது, நம்ம அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நிறைய ரைனோசரஸு, காட்டு எருமை எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுங்கெல்லாம் சண்டை போடுறத பார்த்தாலுமே நமக்கு என்ன தோணுது, நம்ம வீட்டில் உள்ள பசங்களும் இப்படி தானே சண்டை போடுதுங்க அப்படின்ட்டு நமக்கு தோணுச்சு. நான் அதை தான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வண்டலூர் ஜூவை கம்பேர் பண்ணக்குள்ளார இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப கிட்டவே இருந்து நம்மளை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நாங்கள் பிருந்தாவனம் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு வாங்க, ரொம்பவே என்ஜாயாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.